வணக்கம். வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய ஆபாசமான, அநாகரிகமான, கொச்சையான பேச்சுக்காக பார்த்திங்க அப்படின்னா, திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொன்முடியை அவர் வகித்து வந்த கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கியிருக்காங்க. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் அந்த பேச்சு பேசுனதுக்கு ஏன் இன்னும் அமைச்சர் பதவியில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் மக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அவர் ஆபாசமாக, கொச்சையாக, அருவருக்கத்தக்க தகையில் பேசினார் அப்படின்றத இந்த காணொலியை பாருங்கள். ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம் ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லித்தான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி, ஒன்றும் புரியல. என்னவா சொல்கிற, இதுன்னா அது தீபம் விபூதி இது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்றுங்கிறது. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, வைணவத்தையும் சைவத்தையும் நாமம் போடுறதையும் பட்டை போடுறதையும் ஒரு விலை மாதோடு ஒப்பிட்டு, ஒரு விலை மாதனுடைய வீட்டில் நடக்கிற மாதிரி ஒப்பிட்டு, அதை கொச்சையான முறையில், அருவருக்கத்தக்க முறையில் பேசி இருக்கிறார் அமைச்சர். இதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பையும் எதிர்ப்பையும் கிளப்பி விட்டுருக்கு. இதற்கு வந்த கனிமொழி கூட பார்த்திங்க அப்படின்னா இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த எதிர்ப்பின் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா தேர்தல் நெருங்கி விட்டது, இன்னும் 1 வருடம் தான் இருக்குது, அது கூட கிடையாது முழுமையாக. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இது போன்ற பேச்சுக்கள் நிச்சயமாக தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்றத தெரிந்து வைத்து நிச்சயமாக வரும் தேர்தலில் இது எதிரொலிக்கும் அப்படின்றத தெரிந்து வைத்து கொண்டு தான் இவங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த நடவடிக்கையில் பொதுமக்களுக்கு முழுமையான ஒரு உடன்பாடு உண்டா, திருப்தி உண்டா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, கட்சி பொறுப்புலேருந்து நீக்கிறீங்க, இல்லை கட்சி பொறுப்பு வச்சுருக்கீங்க, அது 2வது விஷயம். ஏன் இன்னும் அவர் அமைச்சராக வச்சுருக்கிறீங்க, இல்லைனா ஏன் இன்னும் கட்சியை விட்டு நீக்காமல் இருக்கிறீங்க? பொன்முடி அவர்கள் முதல் முறை இது போன்ற ஆபாசமாகவோ அல்லது மக்களுக்கு எதிராகவோ மோசமாக பேசவில்லை. ஏற்கனவே நிறைய முறை பேசியிருக்காரு, நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறாரு. ஓசி பஸ் அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசியிருக்காரு. இது போன்ற சர்ச்சையான பேச்சுக்கள் பேசுவது வாடிக்கையான ஒரு விடயம்தான் பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும். அப்பேற்பட்ட சூழலில் இன்னும் இவரை ஏன் நீங்கள் கட்சியில் வச்சுருக்கீங்க, கட்சியை விட்டு நீக்காமல் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் மக்கள் கேள்வி தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு வராங்க. இந்த பேச்சு குறித்து பொதுமக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன? இது சரிதானா? எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் இது சரி அல்ல என்பது என்னுடைய கருத்து. இது பேச வேண்டிய அவசியமோ இல்லை குறிப்பிட வேண்டிய தேவையோ எதுவும் கிடையாது. ஆனால் திமுகவை சார்ந்த பலர் பார்த்திங்க அப்படின்னா பொன்முடியினுடைய இந்த பேச்சுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே அவங்க முட்டு கொடுக்குறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா, எதிர்வரும் தேர்தலில் நிச்சயமாக அவங்களுக்கு சில பாதிப்புகளை உண்டாக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. பார்ப்போம், பொறுத்திருந்து. வணக்கம், நன்றி.